வெல்கம் டு ஸ்டோரிஸ் தமிழ். ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு திமிர் பிடித்த குதிரையை பற்றின கதையை பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சு. அதில் இருக்கிற நரியும் குதிரையும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த நரி மிகவும் புத்திசாலி. ஆனால் இந்த குதிரை தான் வலிமையானவன், தான் எல்லாரோடையும் இந்த காட்டில் வேகமாக ஓடக்கூடியவன், இங்கே யாராலையும் என் கூட வேகத்தில் போட்டியே போட முடியாது அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்ட நரி, நீ எப்பவும் அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு குதிரைக்கு அறிவுரை சொல்லுச்சு. அதுக்கு குதிரை, ஏன் நான் சொல்லக்கூடாது, எனக்கு திறமை இருக்கு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நேரத்தில் அங்கே வந்த அவங்க நண்பர்களில் ஒருவனான ஒரு பூனையானது, எனக்கு பிறந்த நாள் வருது, அதனால் நான் அடுத்த காட்டு பகுதிக்கு உங்களெல்லாம் அழைத்து சென்று அங்கே என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அனைத்து மிருகங்களும், நாங்கள் எல்லாரும் தயார், நம்ம அங்கேயே போய் உன்னுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடலான்னு மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அதுக்கு அந்த பூனை, நாம் அங்கே சிறப்பாக கொண்டாடணும்னா நம்ம நேரத்துக்கு அங்கே போய் சேரணும், அதுக்கு நம்ம காலையிலேயே இங்கேருந்து புறப்பட்டாதான் அங்கே சாயங்காலத்துக்குள்ளே போய் சேர முடியும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குதிரை, என்னது காலையிலே புறப்படணுமா? சரி சரி, நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எப்போவோ போய் சேர்ந்துருவேன், நீங்கள் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்ல, நரி, சரி குதிரையே, நீ சொல்கிற மாதிரி நீயே முன்னாடி போ, நாங்கள் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுச்சு. மற்ற மிருகங்க, ஏன் நரி நீ இப்படி சொன்ன, குதிரையை நம்மளோட வர சொல்லியிருக்கலாம் இல்லையா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருக்கலாம் இல்லையான்னு கேட்க, நரியானது, இல்லை, இந்த குதிரை ரொம்ப நாளாகவே தான் எல்லா மிருகங்களோடையும் வேகமாக ஓட முடியும், உங்களாலலாம் என்னை மாதிரி செயல்பட முடியாதுன்னு ரொம்ப பெருமையாக எப்பவும் மற்றவங்க மனசை மாதிரி புண்படுத்துகிற மாதிரி செஞ்சிட்ருக்கு, அதுக்காக ஒரு பாடத்தை கற்பிக்கணும் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ குதிரையை தவிர மற்ற மிருகங்கள் நரியோட சேர்ந்து அந்த பயணத்தை தொடங்குறாங்க. பயணத்தை குதிரைக்கு முன்னாடி நாம் அந்த இடத்த போய் அடையணும்னு நரி ஒரு அழகான திட்டம் தீட்டுச்சு. அதுக்காக அது வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுச்சு. ஆனால் அந்த வழியில் செல்லணுன்னா அதுக்கு ஒரு சவால் இருந்தது. ஒரு கால்வாய் ஒன்று அந்த வழிக்காக இருக்கும். அந்த கால்வாயை கடந்தால் மட்டுமே இவங்க அந்த இடத்த குதிரைக்கு முன்னாடி அடைய முடியுன்றத தெரிஞ்சிருந்ததுனால யானையுடைய உதவியை நாடுச்சு நரி. அதற்கு பிறகு நரி யானையை பார்த்து, யானையே, அங்கே தொலைவில் தெரிகிற அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து நீ இந்த கால்வாயின் மீது வச்சிடு, அப்போ நம்ம ஈஸியாக இது மேலே ஏறி எல்லாரும் அந்த கால்வாயை கடந்து குதிரைக்கு முன்னாடி அந்த இடத்த போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த யானையும் நரி என்ன சொன்னதோ அது மாதிரியே அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து கால்வாய் மேலே வச்சுது. இப்போது ஒருத்தர் பின் ஒருத்தராக மரக்கட்டையின் மேலே நடந்து அந்த கால்வாயை எளிதாக கடந்து அந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த இடத்த போய் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அங்கே இன்னும் குதிரை வந்து சேரவே இல்லை. சிறிது காலம் கழித்த பிறகு அந்த குதிரை அங்கே வந்த பிறகு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தது. என்னது, நீங்கள்லாம் எனக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? எப்படி வந்தீங்க? நான் தானே இந்த காட்டிலே வேகமாக ஓடிடுவேன், என்னாலே வந்து சேர முடியல, நீங்கள் எல்லாரும் எப்படி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் பார்த்துச்சு. அதை கேட்ட நரி, குதிரையே அதிர்ச்சி அடையாத, உனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ தான் இந்த காட்டிலே வேகமாக ஓடக்கூடியவன்ட்டு நீ சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை, உண்மைதான். ஆனால் உனக்கு எப்படி வேகம் ஒரு திறமையாக உங்ககிட்ட இருக்கோ அது மாதிரி கடவுளுடைய படைப்பில் எங்கள் ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அந்த திறமையை பயன்படுத்தி தான் நாங்கள் உனக்கு முன்னாடி இங்கே வந்து சேர்ந்தோம். எப்போவுமே நம்ம யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு திறமை இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லுச்சு. இதை கேட்டு மிகவும் அவமானப்பட்ட அந்த குதிரையானது, நரியே, நீ சொல்கிறது உண்மைதான், இனி நான் ஒரு நாளும் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பேச மாட்டேன், எனக்கு எப்படி திறமை இருக்கோ எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. கதை மூலியமாக நாம் மட்டும்தான் திறமைசாலி, மற்றவங்க எல்லாம் முட்டாள், இல்லைன்னா அவங்களுக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு யாரையும் தவறாக எடவும் போடக்கூடாது, மனசையும் புண்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குதுன்றதை உணர்ந்து அனைவருக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுன்றதை உணரலாம்.